சரிகமபா சீனியர் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு பிறகு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் பவித்ரா வீட்டுக்கு ஒரு பெட்டி ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. அதை திறந்து பார்த்துட்டு பவித்ரா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசெண்டாக நடந்து முடிச்சிருக்கக்கூடிய சரிகமபா சீசன் 5க்கான கிராண்ட் ஃபினாலேல சுஷாந்திகா டைட்டில் வினராகவும் சபேசன் ரன்னரப்பாவும் செந்தமிழன் செகண்ட் ரன்னரப்பாவும் தேர்வாயிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் 60 லட்ச ரூபாய் பரிசு, 10 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபான்னு சொல்லி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பரிசு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பவித்ரா அப்படிங்கிறவங்க கண்டிப்பா ஃபினாலில மேடை ஏறது மட்டும் இல்லாம டைட்டில வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ராவோட ஃபேன்ஸ் அவளா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா பவித்ராவுக்கு டாப் 3ல ஒரு பிளேஸ் கூட கிடைக்கல. மக்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற பெயர்ல பவித்ராவுக்கு ஒரு விருது கொடுக்கப்பட்டு தங்கமயில் ஜுவல்லர்ஸ் பவித்ராவுக்கு 5 லட்ச ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய தங்க நகைகளையும் பரிசா கொடுத்திருக்காங்க. பவித்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 5ல கலந்துக்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய பரிசுகளையும் ஊக்கத்தொகைகளையும் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த காசு, தங்கம் இது எதுவுமே பவித்ராவுக்கு இப்ப பெரிய விஷயமா தெரியல. அவங்க எதிர்பார்த்த ஒரே விஷயம் சீசன் 5ஓட டைட்டில் வின்னராவோ இல்ல ரன்னர் அப்பாவோ செகண்ட் ரன்னர் அப்பா வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்க நோக்கமா இருந்திருக்கு. அதுல பவித்ராவோட அதிக எதிர்பார்ப்பா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய சிங்கர் ஸ்ரீனிவாஸ் தான். சரிகமபா சீசன் 5ஓட சாதனா சர்கம் அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை பல இடங்கள்ல ஸ்ரீனிவாஸ் புகழ்ந்திருக்காரு. அப்படிப்பட்ட பவித்ரா இப்ப சீசன் 5ல டாப் 3ல ஒரு ஆளா கூட வராது ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்குதாம். தன்னோட ஏமாற்றத்தை பெருசா காமிச்சிக்காம பவித்ராவுக்கு தன்னோட முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், ஒரு கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவித்ரா வீட்டுக்கு இப்ப ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட உதவியாளர்கள் மூலயமா ஒரு ஸ்வீட் கேஸ் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த ஸ்வீட் கேஸ்ல தான் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி பவித்ராவோட எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சிருக்காரு, வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அந்த லெட்டர்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, பவித்ரா நடந்து முடிஞ்சதை பத்தி நீ கவலைப்பட வேணாம். டாப் 3ல ஒரு ஆள் நீ வர முடியாத பத்தி உன்னோட ஏமாற்றம், ஒரு ஏக்கம் உன் கண்ணில் தெரிஞ்சுது. ஆனா உன்னோட கணவர் ஆசைக்காக நீ இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி மக்களுடைய ஃபேவரட்டா மாறி இருக்க. டைட்டில் வினரை கூட ஒரு நாள் தான், ஆனா மக்களோட ஃபேவரட் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுக்க அவங்க மனசுல நீங்க அந்த இடத்த பிடிக்க முடியும். உண்மையாவே உங்க கணவரோட ஆசை நிறைவேற்ற மட்டும் இல்லாம உங்க பொண்ணுக்கான எதிர்காலத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்க. கவலைப்படாத பவித்ரா, கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு. சரிகமபா மேடையை விட ஒரு மிகப்பெரிய மேடை உனக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். பெரிய ஒரு பிளேபேக் சிங்கரா வரத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காராம். கூடவே பவித்ராவுக்கும் பவித்ரா பொண்ணு நட்சத்திராவுக்கும் தன்னால முடிஞ்ச ஒரு கிஃப்டையும் பேக் பண்ணி அந்த ஸ்வீட் கேஸ் வச்சு கொடுத்துருக்காராம். இப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட் கேஸை கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட உதவியாளர் மூலயமா தான் பவித்ரா கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. இப்ப பவித்ரா ஃபினாலே முடிஞ்ச அவங்க ஊருக்கு திரும்பினதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கிஃப்டையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு கண்ணீர் விட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமானது சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தான் கைப்பட கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு பெட்டியை பார்த்துட்டு இந்த சீசன் 5ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா பணம், காசு, பேரு, புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி எக்கச்சக்கமான உறவுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆணித்தனமா நம்புறாங்க. இப்ப சீசன் 5 முடிஞ்சதுக்கு பிறகு பவித்ராவுக்கு சிங்கர் ஸ்ரீனிவாஸ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு அன்பு பரிசை பத்தியும் அவர் தரக்கூடிய ஆதரவு பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.